ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரபாகர் பேசுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கிறேன், பார்த்துட்டே இருக்கிறீங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட எய்ம் பவர் பிவட் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு இருக்கு. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன டீட்டெயில் பார்க்கலான்றது. நார்மலா ஒரு பிவட் டேபிள் கிரியேட் பண்ணீங்கன்னா டைரக்டா ஒரு டேபிள் வந்து எக்ஸல் இருக்கும். அதுல போய் என்ன பண்ணுவீங்க, இன்சர்ட் பிவட் டேபிள் சொல்லி போட்டு ஒரு சிங்கிள் டேபிள்ல இருந்து டேட்டா எடுப்பீங்க இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, பிவட் டேபிள் யூசிங் பவர் பிவட்னு சொல்லி ஒன்று இருக்கு. அப்புறம் பிவட் டேபிள் யூசிங் பவர் கொரின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து இது வந்து பவர் கொரி, நாட் பவர் பிவட், ரைட். ஸோ பவர் கொரி மூலமா நீங்க எப்படி பிவட் டேபிள் போடுவீங்க, அப்புறம் பவர் பிவட் மூலமா எப்படி பிவட் டேபிள் போடுவீங்க அப்படின்ற டீட்டெயிலை உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ இதில் மூணுக்கும் இடையில என்ன பெனிஃபிட் இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஸோ பிவட் டேபிள் த்ரூ டைரக்ட், அதில் என்ன பெனிஃபிட் இருக்கு, பிவட் டேபிள் த்ரூ பவர் கொரி, அதில் என்ன பெனிஃபிட் இருக்கு, பிவட் டேபிள் த்ரூ பவர் பிவட் அப்படின்னு சொல்லி இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டைரக்டா ஒரு பெனிஃபிட் காமிக்கிறேன் பாருங்க. மெத்தட்னு சொல்லி போட்டு இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டிங் பிவட் டேபிள் டைரக்டா நீங்க எக்ஸல்ல போய் ஒரு பிவட் டேபிள் ஒன்று கிரியேட் பண்றீங்க, அதுல என்ன பெனிஃபிட் இருக்கு, என்ன லிமிடேஷன் இருக்கு அப்படின்றது. அடுத்து பவர் கோரியில ஒன்று பண்றீங்க, பவர் பிவட் மூலமா பண்றீங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது பவர் பிவட்னா என்னன்றது. ஓகே, ஹேண்டில்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் வித் வெர்டிபேக் என்ஜின் அப்படின்னு அர்த்தம். நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா சாதாரண எக்ஸல்ல வச்சு மட்டும் பண்ண முடியாது, அதுக்கு பவர் பிவட் இருக்கணும். அலோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மல்டிபிள் டேபிள்ஸ். ஓகே, நீங்க வந்து ஒரு ரெண்டு டேபிள் இடையில வந்து பிவட் போட முடியுமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இன்சர்ட் பிவட் டேபிள்ல போயிட்டு நார்மலா அவங்களால பண்ண முடியாது. ஓகே, இன்சர்ட் பிவட் டேபிள்னா என்ன பண்ணணும், நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேபிளை மட்டும் வச்சுதான் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு பர்டிகுலர் டேபிளை மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியும், ஜஸ்ட் அதில் போயிட்டு பிவட் போட முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ மல்டிபிள் டேபிள் வேண்டா எப்படி பிவட் டேபிள் போடுறது, இதுல இன்சர்ட் பிவட் டேபிள்ல போய் மல்டிபிள் டேபிள் வச்சு பண்ண முடியாது. ஓகே, இதுல போய் பார்த்தா பவர் பிவட்ல அந்த மாதிரி பண்ண முடியும், அதே மாதிரி பவர் கோரியில அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். ரைட், இது எப்படின்றத நம்ம எக்ஸல்ல போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிவட் டேபிள் எப்படி கிரியேட் பண்றத பார்ப்போம் இல்லையா. இது பிவட் டேபிள்ல பாத்தீங்கன்னா இது ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், கஸ்டமர் ஐடி, எம்ப்ளாயி ஐடி, ப்ராடக்ட் ஐடி, ஆர்டர் குவான்டிட்டி, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், இவ்வளவும் நார்மலா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் பண்ணி காட்டுது. ஓகே, ஸோ இந்த கலர்ல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் ஒருத்தர் இது மட்டும் தான் எங்களால் தர முடியும்னு சொல்றாரு, வேற ஃபைனல் பிரைஸ் எங்களால் தர முடியாது, ஆர்டர் வெளியே எங்களால் தர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து பிவட் டேபிள் ஆர்டர் வெளியே போட முடியாது இல்லையா. இன்சர்ட் பிவட் டேபிள் போட்டீங்கன்னா வராது. ஸோ அதுக்கு என்ன பண்ணீங்க, ஃபைனல் ப்ரைஸையும் ஆர்டர் வேல்யூயும் அந்த டேபிளில் நீங்கள் கொண்டு வரணும். ஓகே, அந்த டேபிளுக்கு நீங்கள் கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவீங்க, இது மாதிரி ஒர்க் பண்ணி கொண்டு வந்துருப்பீங்க. ஸோ இதுதான் சிங்கிள் டேபிளில் டீடைல். ஓகே, ஒரே டேபிளில் இருக்குன்னு அர்த்தம். ரைட், இப்போ வந்து இந்த ரெண்டு டீட்டெயில் இல்லைன்னு வச்சுப்போம், எப்படி கொண்டு வர்றதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேபிளும் வந்து இந்த ரெண்டையும் டெலீட் பண்ணிடுறோம். ஓகே, டெலீட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் ஒன்று வந்து ஃபைல் சேவ்னு சொல்லி வேற மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஜஸ்ட் இதில் போயிட்டு வித்தவுட் ப்ரைஸ் அண்ட் ஆர்டர் வேல்யூ, ஃபைல் நேம் ஆல்ரெடி ஒரு ஃபைல் நேம் இருக்கு, இதில் வந்து இந்த மாதிரி போட்டுரும். ஓகே, ஸோ இப்போ இந்த இருக்கக்கூடிய ஃபைனல் ப்ரைஸ், இருக்கக்கூடிய ஆர்டர் வேல்யூ வச்சு பிவட் டேபிள் ஆல்ரெடி இங்கே கிரியேட் பண்ணியிருக்கு, அதுதான் பிவட் டேபிள்ஸ்ன்றதுல. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆர்டர் வேல்யூ போய் பார்த்தோம்னா இந்த பிவட் டேபிள் நார்மலாக கிரியேட் பண்ணியிருக்கிறதுல கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வேல்யூ ஃபைனல் ப்ரைஸ்லாம் இருக்கு இல்லையா. ஃபைனல் ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்கு, ஆர்டர் வேல்யூ இருக்கு. ஸோ இதை வச்சு என்ன இது பண்ணியிருக்கோம், பிவட் டேபிள் ப்ராடக்ட் ஐடி வைஸ் சம் ஆஃப் ஆர்டர் வேல்யூ அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பிவட் டேபிளுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு நேம் இருக்கு, அது என்ன நேம்ன்றது காமிக்கிற பாருங்க. இப்போ இந்த பிவட் டேபிள் ஏரியாவில் கிளிக் பண்ணிட்டு நேராக பிவட் டேபிள் அனலைஸ்ன்ற மெனுவில் போய் பார்த்தா தான் இந்த லெஃப்ட் சைடில் பிவட் டேபிள் நேம் PT1 ப்ராடக்ட் வைஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஆர்டர் வேல்யூ இருக்கு இல்லையா. ரைட், ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள்லாம் வந்து நமக்கு என்ன இருக்கு, அந்த பர்டிகுலர் ஃபைல் இருந்துச்சு. இப்போ நான் போயிட்டு இதை டெலீட் பண்ணுறோம் வச்சுங்களேன், இந்த ஃபைனல் ப்ரைஸ் ஐ அப்படின்ற டெலீட் பண்ணிட்டேன். இது எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த பிவட் டேபிள்ன்றது இங்கே ஒர்க் ஆகுது, நம்ம போயிட்டு ரெஃப்ரெஷ் சொல்லி கொடுத்து பார்ப்போம் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். ஏன்னா வந்து
ஃபைனல் ப்ரைஸும் ஆர்டர் வேல்யூ அந்த பிவட் டேபிள்ல இல்லைன்றனால என்ன ஆகும், நம்ம டேட்டா போயிட்டு ரெஃப்ரெஷ் சொல்லி கொடுத்தோம்னா இப்போ அந்த ஆர்டர் வேல்யூ வரல இல்லையா. ஸோ இந்த பிவட் டேபிள் யூஸ் இல்லை நமக்கு. ஏன்னா ஒரே டேபிள்ல எனக்கு ப்ரைஸும் இருக்கணும், ஆர்டர் வேல்யூ இருந்தால் மட்டும் தான் அந்த பிவட் டேபிள் கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கே சார்ட்ஸ் கிரியேட் பண்ணி எல்லாமே ஒன்று மேலே ஒன்று எல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சார்ட் டீட்டெயில் இந்த பிவட் டேபிள் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இதுக்கு முந்தின ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தது, இந்த ஃபைல் DSR மாஸ்டர் டேட்டா காப்பீடு ஃப்ரம் பவர் பிவட் எக்ஸசைஸ் ஃபோல்டர்ன்ற ஃபைல், இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம சார்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு உண்டான பிவட் டேபிள்லாம் முன்னாடி போய் பார்த்தோம்னா இந்த பிவட் டேபிளில் சம் ஆஃப் ஆர்டர் வேல்யூன்னு சொல்லி வந்திருக்கு. இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி இந்த ஃபீல்ட் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ், ஃபைனல் ப்ரைஸும் ஆர்டர் வேல்யூ நம்ம ஆல்ரெடி இந்த டேபிளில் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஃபைனல் ப்ரைஸ் அண்ட் ஆர்டர் வேல்யூ அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை தான் வந்து இந்த புது ஃபைலில் கிரியேட் பண்ணிட்டு அதை டெலீட் பண்ணோம் இல்லையா. ஸோ டெலீட் பண்ண ஃபைல் வந்து எங்கே இருக்குன்றதை நான் இப்போ காமிக்கிறேன். இதில் எங்கே இருக்கு, ரைட். இந்த டேபிளில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் நமக்கு ஃபைனல் ப்ரைஸும் வரணும், ஆர்டர் வேல்யூ வரணும்னு என்ன பண்ணணும், பவர் பிவட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த பவர் பிவட்ன்ற ஆப்ஷன் எப்படி கொண்டு வரணும்னா, இது வந்து நமக்கு எக்ஸல்ல ஆடுன்னு சொல்லி இருக்கும். ஓகே, நீங்கள் ஹோம், இன்சர்ட், ட்ரா அந்த மாதிரி எந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களோட இந்த ரிப்பன் ஏரியா இருக்குல்ல, இங்கே பேஸ்ட், கட், காப்பி, ஃபார்மேட், அது மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, இந்த ரேப் டெக்ஸ்ட், இதெல்லாம் ரிப்பன் ஏரியா, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், இதெல்லாம் வந்து ரிப்பன் ஏரியாக்குள்ள இருக்கு. இந்த ரிப்பன் ஏரியாவில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல கஸ்டமைஸ் த ரிப்பன் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல போனீங்கன்னா என்ன பார்க்கலாம், நீங்க எக்ஸல் ஆப்ஷன் அப்படின்ற இந்த மேல இருக்கு பார்த்தீங்களா, எக்ஸல் ஆப்ஷன்ற ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நேர கிளிக் ஆன் ஆடன்ஸ். இந்த ஆடன்ஸ்ல போயிட்டு இந்த எக்ஸல் ஆடன்ஸ்ல போயிட்டு இந்த காம் டாட் ஆடன்ஸை செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் வரும். காம் ஆடன்ஸ்ல போயிட்டு எத்தனை மொத்தம் 3 இருக்கு. 2 டிக் பாக்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பிவட் ஃபார் எக்ஸல் இருக்கு. இது டிக் மார்க் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்க டிக் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து எங்க வரும், மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிப்பன் ஏரியால கஸ்டமைஸ் ரிப்பன்ல போனோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க போய் பார்த்தீங்கன்னா பவர் பிவட்ன்றது இருக்கு. இந்த டிக் மார்க் இல்லாமல் இருக்கும். ஓகே, பவர் பிவட் இப்போதான் புதுசாக இன்செர்ட் ஆயிருக்கு அப்படின்றத டிக் மார்க் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு பவர் பிவட்ன்றது மேலே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த ப்ரைஸ் அப்புறம் ஆர்டர் வேல்யூ இல்லை, இது எப்படி கொண்டு வர்றது. நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டேபிள்ஸ் இருக்கு. கஸ்டமர் மாஸ்டர் டேபிள், ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள், எம்ப்ளாய் மாஸ்டர் டேபிள் இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இதில் கஸ்டமர் மாஸ்டர் டேபிள்ல கிடையாது, எம்ப்ளாய் மாஸ்டர் டேபிள்லையும் கிடையாது, ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள் இருக்கு. ஸோ இந்த டீட்டெயிலை வந்து நம்ம பவர் பிவட்ல நம்ம லோட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த டீட்டெயில் நம்ம லோட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், பவர் பிவட்ல செலக்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆட் டு டேட்டா மாடல் இருக்கு இல்லையா, இதை கிளிக் ஆட் டு டேட்டா மாடல் கிளிக் பண்ண உடனே இந்த ப்ராடக்ட் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் வந்து டீட்டெயில் உள்ள லோட் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள் அப்படின்ற எக்ஸல்ல எப்படி இருந்துச்சு அப்படியே வந்துருக்கு. ஸோ நீங்கள் பவர் கொரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சைட் பை சைடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே, ஸோ எக்ஸல் இந்த சைடில் லெஃப்டில் வச்சுட்டு ரைட் சைடில் இந்த மாதிரி பவர் பிவட் வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஓகே, சாரி, பவர் கொரி வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ண முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது லெஃப்டில் வந்து எக்ஸல் இருக்குது. இந்த ஃபைலை வந்து நம்ம ஃபைனல் ப்ரைஸ் ஆர்டர் குவான்டிட்டியில் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் வந்து நமக்கு இந்த டிஎஸ்ஆர்ல போய் பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, ஃபைனல் ப்ரைஸ் காலம் ஹெச்ல இல்லை, காலம் ஐலையும் ஃபைனல் ப்ரைஸும் ஆர்டர் வேல்யூ இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஆட் டு டேட்டா மாடல் கொடுத்துட்டோம் இல்லையா. எந்த இதை கொடுத்தோம், இந்த ஷீட்டு கஸ்டமர் மாஸ்டர் டேபிள் கிடையாது, ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள். ஏன்னா இங்கே தான் நமக்கு வந்து எம்ஆர்பின்ற ப்ரைஸ் டீட்டெயில் இருக்கு. இதை தான் நம்ம கொடுத்து கொண்டு வந்துருக்கோம். இப்போ அந்த பவர் பிவட் எங்கே போச்சு, இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரைட் சைடில் வச்சுக்கலாம். ரைட் சைடு, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மூவ் இட் டு ரைட் சைடு. இதை இந்த மாதிரி டயகனலாக இழுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இது மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன இருக்குங்க, லெஃப்ட் சைடில் நம்ம எக்ஸலில் போய் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ நேம் அப்படின்னு சொல்லி இந்த காலம் ஜியில் 3rd ரோவில் டைப் பண்ணுறோம் இல்லையா. ஆனால் பவர் கொரியில் போய் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸலில் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா பவர் கொரின்றது இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எக்ஸலுக்கு அலோவ் பண்ணாது. தட் வாஸ் அ ETL டாஸ்க். எக்ஸ்ட்ராக்ட் Tனா டிரான்ஸ்ஃபார்ம், எல்னா லோட். ETLனா எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் லோட் அப்படின்ற டாஸ்க் வந்து பவர் கொரி மூலமா பண்ணுவீங்க. அதுலேயும் நீங்கள் பிவட் டேபிள் எப்படி போடுறதுன்ற நான் அப்புறமா
உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இப்போ நமக்கு மெயினாக பவர் பிவட்டை பற்றி தான் பார்க்குறோம். ஓகே, ஒரு டேபிளில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைஸ் இருக்குது. ஓகே, நமக்கு இந்த இடத்துல ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள், இந்த ப்ராடக்ட் மாஸ்டர்ன்றது சிடி _ ப்ராடக்ட் மாஸ்டர் இருக்குதுங்களா, இதுல இருந்து நமக்கு வந்திருக்கு இந்த டீட்டெயில். அப்படியே வந்திருக்கா, காலம் ஏ ப்ராடக்ட் ஐடி P001, P002, P003, P004 வந்திருக்கா, இங்கே வந்திருக்கா. ஓகே, அதே தான் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் காலம் பியில் வந்திருக்குது, இங்கே வந்திருக்கு அப்படியே ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அதே மாதிரி வந்து எல்லா காலமும் வந்திருக்கு. எம்ஆர்பின்ற ப்ரைஸ் இருக்கு. ஓகே, எம்ஆர்பின்ற மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் காலம்னு சொல்லிட்டு இருக்கு. இதில் போயிட்டு நம்ம ப்ரைஸு நமக்கு ஏதாவது கால்குலேஷன் பண்ணணும்னா இந்த இடத்துல போய் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பவர் பிவட்ல இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இதில் பிவட் டேபிள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில் ஏதாவது பிவட் டேபிள் போடணும், டைரெக்டாக இந்த டேபிள் போடலாம். நமக்கு தேவையான சிங்கிள் டேபிள் இல்லை இல்லையா, ஒரு 2 டேபிள் வரணும். எந்த 2வது டேபிள்னா இந்த டிஎஸ்ஆர்ன்ற டேபிள் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுவாங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இதை போய் நம்ம என்ன பண்ணுவோம், இதையும் ஆட் டு டேட்டா மாடல் அப்படின்றது கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம டெய்லி சேல்ஸ் ரெக்கார்டு அப்படின்றத நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஓகே, இப்போ இந்த டிஎஸ்ஆர்ன்ற நம்ம செலக்ட் ஆகல, நான் செலக்ட் பண்ணிக்காங்க. இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. டிஎஸ்ஆர்ல ஆர்டர் குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்குது, ஆனால் நமக்கு ப்ரைஸும் ஆர்டர் வேல்யூ இல்லை. ஸோ இதை போய் என்ன பண்ணுறோம், ஆட் டு டேட்டா மாடல் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ ரைட் சைடில் இந்த பவர் பிவட் போய் பார்த்தீங்கன்னா 2வது டேபிள் லோட் ஆயிடுச்சு. முன்னாடி உண்டான டேபிள் கீழே பாருங்க, லெஃப்ட் சைடில் ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள் அப்படின்னு சொல்லி போட்டு இதோட ப்ராடக்ட் ஐடி, டிஸ்கிரிப்ஷன், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், காஸ்ட், எம்ஆர்பின்னு சொல்லி எல்லாமே லோட் ஆயிடுச்சு. அடுத்தது டிஎஸ்ஆர் டேபிள்ன்றது அதே மாதிரி எக்ஸல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் காலம் ஏ இந்த இடத்துலயே ஆர்டர் ஐடி, அதே மாதிரி இங்கே ஆர்டர் ஐடி இருக்குதா, இங்கே ஆர்டர் டேட் இங்கே இருக்குதா, ரைட் சைடில் பவர் பிவட்லேயும் ஆர்டர் டேட் இருக்குதா, எக்ஸல்ல கஸ்டமர் ஐடி காலம் சியில் இருக்கு, இங்கே அது மாதிரி கஸ்டமர் ஐடின்ற காலம் 3வது காலமாக இருக்கு. அதே மாதிரி எம்ப்ளாயி ஐடி, ப்ராடக்ட் ஐடி அப்படின்றது ரெண்டுமே இங்கே எம்ப்ளாய்டு ஐடி, ப்ராடக்ட் ஐடி சொல்லி அதே டேட்டா ஃபுல்லாக அப்படியே லோட் ஆயிருக்கு. அடுத்து ஆர்டர் குவான்டிட்டி இருக்குது, பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்றது அதே தான் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் பவர் பிவட்டெல்லாம், இப்போ நான் ஜஸ்ட் க்ளோஸ் திஸ் எக்ஸல்ன்றத பார்க்காம பவர் பிவட் மட்டும் பார்க்கணுன்றத மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் நம்ம கன்வீனியன்ட்டாக இருக்குன்றது. ஸோ என்ன பண்ணியிருக்கிறோம், பவர் பிவட்ல அந்த 2 டேபிளையும் செப்பரேட் டேபிளையும் லோட் பண்ணிக்கிறோம். இந்த டேபிளில் நமக்கு ஆர்டர் குவான்டிட்டி இருக்குது, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இருக்குது, இங்கே ப்ரைஸ் வேணும்னா என்ன பண்ணணும், அந்த ப்ரைஸ் வந்து ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள்லேருந்து நமக்கு இந்த எம்ஆர்பி மூலமாக அந்த டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணி வரணும். ஸோ நான் என்ன பண்ணப்போ, நம்ம ஏதாவது டேபிள் வச்சுட்டு இங்கே என்ன பண்ணணும், இந்த இடத்துல டயக்ராம் வியூ, டேட்டா வியூன்னு இருக்குது. இப்போ நம்ம டேட்டா வியூவை அந்த கிளிக் பண்ணோம்னா டேட்டா எல்லாம் அப்படியே லிஸ்ட்டாக இருக்குது, ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற டேட்டா. இப்போ டயக்ராம் வியூன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த டேபிள் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கு. ஸோ ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள் நம்ம பார்த்த மாதிரி எம்ஆர்பின்ற டீட்டெயில் இருக்கு, இதுல இருந்தா நமக்கு ப்ரைஸ் வரணும்னு சொல்லி பார்த்தோம். ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், காஸ்ட் அண்ட் எம்ஆர்பின்ற டீட்டெயில் இருக்கு இல்லையா. அதே மாதிரி இங்க டெய்லி சேல்ஸ் ரெக்கார்ட்ல நமக்கு பிவட் டேபிள் போடுறதுக்கு எனக்கு ஆர்டர் வேல்யூ இங்க இல்லை, ஆர்டர் வேல்யூ தான் எனக்கு வரணும். ப்ராடக்ட் வைஸ் ஆர்டர் வேல்யூ, ஓகே, ப்ராடக்ட் ஐடி வைஸ் ஆர்டர் வேல்யூ, எம்ப்ளாயி ஐடி வைஸ் ஆர்டர் வேல்யூ, கஸ்டமர் ஐடி வைஸ் ஆர்டர் வேல்யூ, ஆர்டர் டேட் வைஸ் இல்லை மந்த் வைஸ் எல்லாம் வந்து எப்படின்னு கொண்டு வரலாம். இதை ஆர்டர் டேட்டு தான் இங்கே இருக்கு, பட் மந்த் வைஸ் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரலாம். நீங்க எக்ஸல்ல போயிட்டு நீங்க இந்த மாதிரி ஆர்டர் டேட்ல இருந்து மந்த் வைஸ் போட்டோம்னா தனியா மந்த்னு ஒரு கால்குலேட் பண்ண ஒரு காலத்தை, இங்க பவர் பிவட்ல அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எப்படின்றது காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கீழே நமக்கு இங்க ப்ரைஸ் வரணும்னு என்ன பண்ணுவோம், இட் ஹாஸ் டு ரெஃபர் த டேட்டா ஃப்ரம் திஸ், எங்கேருந்து வரும், இந்த ப்ராடக்ட் ஐடிக்கு இந்த ப்ராடக்ட் ஐடிக்கு மேட்ச் பண்ணி எங்க கீழே ப்ரைஸ் வரணும். அதே சமயத்தில் இந்த டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணி தான் ப்ரைஸ் இங்கே வரணும் அப்படின்றது. ப்ரைஸ் மட்டும் தான் வரணும், ஏன்னா எம்ஆர்பி வேண்டாம், டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் வரணும் இல்லையா. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும். ஸோ என்ன பண்றோம், இந்த ப்ராடக்ட் ஐடியை வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்ன பண்ணுவோம், இந்த ப்ராடக்ட் ஐடி மேலே கொண்டு வந்து விடணும். இது கொண்டு போய் எம்ப்ளாய் ஐடி மேலே கொண்டு போய் விடக்கூடாது. எம்ப்ளாய் ஐடி கூட்டானோ ப்ராடக்ட் ஐடி ஈக்குவல் டு எம்ப்ளாய் ஐடின்னு மாறிடும், அது தப்பு இல்லையா. ப்ராடக்ட் ஐடி ஈக்குவல் டு கஸ்டமர் ஐடி அப்படிலாம் விடக்கூடாது, கரெக்டாக ப்ராடக்ட் ஐடி ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஐடின்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிளில் பிஆர்ஓடி டேஷ் ஐடின்னு இருக்கு, இங்கே பிஆர்ஓடி _ ஐடின்னு இருக்கு. இது வந்து பர்பஸ்ஃபுல்லாக போட்டிருக்கோம். ரெண்டுமே வந்து வேற வேற ஸ்பெல்லிங் மாதிரி, பட் ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருவோம். ஆனால் நீங்கள் வந்து இங்கே வந்து PRODUCT ஐடின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஓகே, வேற ஸ்பெல்லிங், கம்ப்ளீட்டாக வேற ஸ்பெல்லிங். ப்ராடக்ட்ன்றது ஃபுல் ஸ்பெல்லிங் PRODUCT ஐடின்னு சொல்லி ப்ராடக்ட் மாஸ்டரில் கொடுத்துருந்துருக்கலாம். இங்கே போயிட்டு குயிக்காக நமக்கு டேட்டா பண்ணுற PROD _ ஐடின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். இந்த ரெண்டுமே ரிலேட்டட்னு சொல்லணும் இப்போ, புரியுதுங்களா இப்போ. ஸோ 2 டேபிளில் இப்போ விட்டுட்டேன்.
இதுல வந்து யூனிக் ரெக்கார்டு, இந்த ஒன்றுன்னு என்ன அர்த்தம்? யூனிக் ரெக்கார்டு. இந்த ப்ராடக்ட் ஐடியில யூனிக் ரெக்கார்டு தான் இருக்குன்னு அர்த்தம். டூப்ளிகேஷன் எதுவுமே இருக்கக்கூடாது, இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இங்க ஸ்டார் சொல்லி போட்டதுன்னா மெனின்னு அர்த்தம். ஸோ 1 to many. இங்க உள்ள P-001 இங்க இட் கேன் ரிப்பீட். ஒரு கஸ்டமர் வந்து P-001 அப்படின்ற ப்ராடக்டை நிறைய டைம் வாங்கலாம், இல்லை ஒரு எம்ப்ளாயி அதை நிறைய டைம் சேல் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ டேட்டா ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணியாச்சு. இது நம்ம நார்மலா எக்ஸல்ல போயிட்டு பிவட் டேபிள் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்றோம்? டேட்டா வியூ அப்படின்றத கிளிக் பண்றோம். இப்போ நமக்கு பிரைஸ் இன்னும் வரல, நம்ம ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் கிரியேட் பண்ணிக்கிறோம். டிஎஸ்ஆர் டேபிள்ல போயிட்டு இங்க நமக்கு இந்த ஃபார்முலா வரணும். ஆட் காலம்ன்றதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணோம்? இப்போ இந்த இடத்துல ஃபைனல் பிரைஸ் கொண்டு வர போறோம். எப்படி கொண்டு வர போறோம்? ஈக்குவல் டுன்றதை இந்த இடத்துல டைப் பண்ணும்போது காலத்துல இங்க எங்க வேணா வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இந்த ஆடு காலத்துல போயிட்டு நீங்க உங்க கர்சரை எங்க வச்சு வேணா வைக்கலாம். ஆடு காலம் மேல கிளிக் பண்ணலாம், இல்ல இந்த கர்சரை எங்க வேணா வச்சுக்கலாம். வச்சீங்கன்னா ஜென்ரலா பொதுவாகவே இந்த இடத்துல வந்து என்ன வரும்? ஃபார்முலா பார்ல அந்த ஈக்குவல் அப்படின்றது வரும். இல்ல நீங்க ஃபார்முலா பார்ல போயிட்டு ஈக்குவல் போட்டு இந்த பிரைஸை கொண்டு வரதுக்கு உண்டான வேலை பார்க்கணும். ஸோ நான் இப்போ ஏதாவது இடத்துல கிளிக் பண்றேன். ஓகே, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தான் சொல்றேன். இப்போ வந்து நான் இந்த இடத்துல வச்சுட்டு சும்மா ஈக்குவல்னு சொல்லி ட்ரை பண்றேன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல ஈக்குவல் வராது. இந்த கர்சர் இந்த 0.05க்கு ரைட் சைட்ல இருக்குல்ல, இங்க ஈக்குவல் வராது. நேர பாருங்க, ஃபார்முலா பார்ல தான் ஆட்டோமேட்டிக்கா போகும். ஸோ அங்க போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணும். ரிலேஷன்னா ரிலேஷன் கிரியேட் பண்ணி தான் அர்த்தம். ஆர்இன்னு சொல்லி டைப் பண்ணோன்னே நிறைய ரிலேட்டட்னு சொல்லி வருது பார்த்தீங்களா? இதை அப்படியே டபுள் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபுல்லாக கூட டைப் பண்ணிக்கலாம். ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி ரிலேட்டட் டேபிள் 2 ஆப்ஷன் இருக்கு. இதுலயும் ரிலேட்டட் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்றேன். டபுள் கிளிக் பண்ணோன்னு என்னாவது ஒரு இந்த ஓப்பன் ப்ராக்கெட் அதுவே சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ நமக்கு இங்க ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா? எதுல வந்து ரிலேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி போடுறோம். நம்ம எதெல்லாம் ரிலேட் பண்ணிருக்கிறோம்? ப்ராடக்ட் ஐடி ஃப்ரம் டிஎஸ்ஆர் டேபிள், ப்ராடக்ட் மாஸ்டர் அப்படின்றதுலயும் ப்ராடக்ட் ஐடி. இந்த ரெண்டுலயும் உண்டான ப்ராடக்ட் ஐடி, இங்க ஒரு ப்ராடக்ட் ஐடி இருக்கு, இங்க ஒரு ப்ராடக்ட் ஐடி, ரெண்டுமே தான் ரிலேட்டட்னு சொல்லி சொல்றோம். அப்படின்னா நீங்க வீலுக்கு போட்டு கொண்டு வரீங்களா, அந்த மாதிரி தான் அது. ஓகே, இப்போ நமக்கு பிரைஸ் தானே வேணும். பிரைஸ் எதுல இருக்கு? எம்ஆர்பில இருக்கு இல்லையா? எம்ஆர்பி அப்படின்ற டபுள் கிளிக் பண்ணியாச்சுன்னா ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள்ல உண்டான எம்ஆர்பி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கரு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணும். எம்ஆர்பின்றது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்த்துங்க. ஓகே, இப்போ ப்ரெஸ் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன வந்திருக்கு? கால்குலேட் பண்ணி இப்போ வரும். என்டர் அடிச்சுட்டேன், கால்குலேட் பண்ணி எம்ஆர்பின்னு இருக்கு, அது கொண்டு வந்துருச்சு. ஸோ இதை வந்து என்ன பண்றேன்? எம்ஆர்பின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். எம்ஆர்பின்னு சொல்லி மாத்தியாச்சு. அடுத்தது காலம் இங்க இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட் காலம்ல போயிட்டு ஏன்னா நமக்கு ஃபைனல் பிரைஸ் தான் வரணும் இல்லையா? ஃபைனல் பிரைஸ் வரணும்னா டிஸ்கவுண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கால்குலேட் எப்படி பண்ணீங்க? ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போட்டோன்னா இங்க பாருங்க, மறுபடியும் ஃபார்முலா பார்லாம் ஈக்குவல் டு. அங்கேயே போயிட்டு என்ன பண்ணோம்? இப்போ நமக்கு எம்ஆர்பியில டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகணும் இல்லையா? ஸோ என்ன பண்றேன்? எம்ஆர்பி மேல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க எங்க செல்ல வேணாலும் கிளிக் பண்ணலாம். எம்ஆர்பின்ற காலம் மேலேயும் கிளிக் பண்ணலாம், எம்ஆர்பின்ற வேர்டு மேல கிளிக் பண்ணலாம், இல்லை இந்த 45,000 மேல கிளிக் பண்ணலாம், எங்க வேணாலும் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணீங்கன்னா நேரா இங்க ஃபார்முலா பார்ல வரக்கூடிய டிஎஸ்ஆர் அண்டர்ஸ்கோர் டேபிள், இந்த டேபிளுக்குள்ளேயே அப்படின்னு அர்த்தம். வேற ஒரு டேபிளுக்குள்ள போகணும் அவசியம். இந்த டேபிளுக்குள்ளேயே உண்டான எம்ஆர்பின்ற காலத்தை எடுத்துட்டு என்ன பண்ணும்? அதுல இன்டு டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா? இந்த டிஸ்கவுண்ட் காலத்துல சும்மா எங்க வேணாலும் கிளிக் பண்ணும். ரைட், ஸ்டார் போட்டோம், அது மாதிரி கிளிக் பண்ணோம்னா என்ட்ரி ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு சொல்லி இந்த இடத்துல என்ட்ரி ஆகும். ஆட் காலம்ல என்ட்ரி பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு நீங்க நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் ரோ இருந்தாலும் எல்லாத்துலயும் போய் நீங்க ஃபார்முலா என்ட்ரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுதான் பவர் பிவிட்ல உண்டான பியூட்டிஃபுல். ஸோ இங்க வந்து என்ன பண்றேன்? டிஸ்கவுண்ட் அமௌண்ட் போடிக்கலாமா? டிஸ்கவுண்ட் அமௌண்ட் அப்படி சொல்லி போட்டாச்சு. ஸோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எப்படி? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இருக்கிறது 0.025 இருக்கு. ஆக்சுவலா 2.5. இதெல்லாம் வந்து டோட்டலா ஓவராலா எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணியும் பண்ணலாம், இல்லைன்னா போயிட்டு நேரா போயிட்டு என்ன பண்ணுங்க? இந்த பர்சன்டேஜ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்க்காக நமக்கு பர்சன்டேஜ் அப்ளை ஆகுது. ஸோ 2.5%, 100 ருபீஸ்ல 2.5% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு, சாரி 100 ருபீஸ் கிடையாது, எம்ஆர்பி இங்க இருக்கு. 7,500ல 2.5% டிஸ்கவுண்ட் கொடுத்தாச்சுன்னா 187.5 அப்படின்னு சொல்லி வச்சு. ஸோ இப்போ நமக்கு ஃபைனல் பிரைஸ் இந்த இடத்துல வரும் இல்லையா? ஓகே, ஸோ ஃபைனல் பிரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஈக்குவல் டு எம்ஆர்பி மைனஸ் எங்க வேணா கிளிக் பண்ணி. ஓகே, டிஸ்கவுண்ட். இப்போ நான் 7,500 மேல கிளிக் பண்ணேன், ஆனால் பாருங்க 5 ரூபா தள்ளி கீழே 1,125 கிளிக் பண்றேன். பட் இங்க ஃபார்முலா பார்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டேபிளோட காலத்தை மட்டும் தான் எடுக்கும்.
டிஎஸ்ஆர் அண்டர்ஸ்கோர் டேபிள் எம்ஆர்பி, அந்த எம்ஆர்பியில் உண்டான ப்ரைஸ் எடுத்துட்டு மைனஸ் டிஎஸ்ஆர் அண்டர்ஸ்கோர் டேபிள் உண்டான டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எடுத்துன்னு அர்த்தம். 2 காலம் நேம் மட்டும் தான் வரும். ஓகே, ஸோ இதில் தப்பு பண்ணுறதுக்கு நம்ம மேனுவலாக எந்த தப்பும் பண்ணவும் முடியாது. ஓகே, ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் அப்படின்றது வந்து இங்கே இப்போ அடுத்து ஆட் காலம்ல ஒர்க் ஆகி போகிறப்போ என்ட்ரி அடிச்சுட்டேன், ஆல்ரெடி வந்துச்சு. இதுதான் ஃபைனல் ப்ரைஸ். ஸோ இது பாருங்க 7500 ஒரிஜினலாக இருந்தது, இவ்வளோ 2.5% டிஸ்கவுண்ட் போட்டு இந்த அமௌண்ட் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் 187 மைனஸ் பண்ணி இதுதான் வந்துச்சு. ஸோ கால்குலேட்டர் காலம் 1ன்றதை இப்போ டபுள் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ஃபைனல் ப்ரைஸ்ன்னு சொல்லி போகலாம். ஃபைனல் ப்ரைஸ். ஓகே, இப்போ நீங்க கேட்கலாம், நம்ம எதுக்கு இவ்வளவு எம்ஆர்பி எதுக்கு கொண்டு வரணும், டிஸ்கவுண்ட் எப்படி கொண்டு வரணும், வெறும் ஃபைனல் ப்ரைஸ் மட்டும் கொண்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நீங்க கொண்டு வரதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா ஈஸியா பண்ண முடிஞ்சுன்னா பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன பண்ணணும், ஃபைனல் ப்ரைஸ் மட்டும் தான் இருக்குது இல்லையா, இது ரெண்டையும் டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணியாச்சுன்னா அந்த இதில் ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல அப்படியே கால்குலேட் பண்ணி நீங்க வந்துடும். நீங்க எக்ஸல்ல இது பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. இப்போ நான் டெலீட் கொடுத்துட்டேன் பாருங்க, ஃபைனல் ப்ரைஸ்ல வந்து இந்த மாதிரி எரர் வந்துருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஃபைனல் ப்ரைஸ் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணீங்கன்னா இந்த எரர் வந்துடும். ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபைனல் ப்ரைஸ் இப்போ எப்படி கால்குலேட் பண்ற பாருங்க. இந்த எரர் வந்துருக்கு இல்லையா, நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இங்க போயிட்டு, ஏன்னா இங்க பாருங்க டிஎஸ்ஆர் டேபிள்ல உண்டான எம்ஆர்பி எடுக்கணும், டிஎஸ்ஆர் டேபிள்ல எம்ஆர்பி காணுங்க. அதனால எல்லாத்தையும் என்ன பண்றேன், டெலீட் பண்ணிட்டு எரேஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு என்ன பண்றேன், ஈக்குவல் டு போட்டு ரிலேட்டட்னு சொல்லி டைப் பண்ண சொன்ன மாதிரி. ஓகே, ஈக்குவல் டு ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி வரும். இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. இப்போ நமக்கு ப்ரைஸ் எம்ஆர்பி எங்க இருக்குது, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட் ஓகே இதை எடுத்தாச்சு, டபுள் கிளிக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த எம்ஆர்பி எடுத்தாச்சு. இன்ட்ரு அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா அப்படி டைரக்டா பண்ணலாம். 1 மைனஸ் இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இங்க இருக்கு இல்லையா, எம்ஆர்பி அப்படின்றது இல்லை. இதுல இருந்து என்ன பண்ணும், நம்மளோட டேபிள் இருக்கு இல்லையா, டேபிள் டிஎஸ்ஆர் அண்டர்ஸ்கோர் டேபிள்ல உண்டான காலத்துல வந்து என்ன பண்ணும், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்ன்ற இந்த காலத்தை நம்ம எடுத்திருக்கோம்னு அர்த்தம். ஓகே, இந்த காலம் தானே, இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஸ்கொயர் பிராக்கெட்ல வருது இல்லையா, ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்து அது அந்த டேபிளே இருக்குன்னு அர்த்தம். இதுல எம்ஆர்பின்ற வேர்டு இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் தான் எங்கிருந்து வருது, இந்த ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள்ன்ற உண்டான எம்ஆர்பி. ஏன்னா டிஎஸ்ஆர் ஃபைல்ல இப்போதைக்கு நமக்கு இல்லை, டிஎஸ்ஆர் டேபிள்ல அது கிடையாது. ஆர்டர் ஐடி இருக்கு, ஆர்டர் டேட் இருக்கு, கஸ்டமர் ஐடி இருக்கு, எம்ப்ளாய் ஐடி இருக்கு, ப்ராடக்ட் ஐடி இருக்கு, ஆர்டர் குவான்டிட்டி இருக்கு, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், இவ்வளவுதான் இருக்கு. இந்த எம்ஆர்பின்றது இங்க இல்லை இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன பண்ணோம், ரிலேட்டட்னு சொல்லி போட்டு அந்த இதை கொண்டு வந்தோம். ஓகே, ஸோ இவ்வளவும் வந்து சேர்ந்து ஒரே ஒரு டேட்டா, ரிலேட்டட் ப்ராடக்ட் மாஸ்டர் அண்டர்ஸ்கோர் டேபிள் எம்ஆர்பி அப்படின்னு அதுல இருந்து எம்ஆர்பியை கொண்டு வா, அந்த டேபிள் இருந்து எம்ஆர்பியை கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் நம்பர் 1, இதுக்கு முன்னாடி பாருங்க ஸ்டார் மல்டிப்ளை பண்ணும், இந்த எம்ஆர்பியில எதை மல்டிப்ளை பண்ணும், 1 மைனஸ் இந்த டிஎஸ்ஆர் டேபிள்ல இந்த டேபிள்லயே உண்டான டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படின்ற காலத்துல உண்டான டேட்டா மைனஸ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இப்போ என்ன பண்ணும், க்ளோஸ் தி பிராக்கெட். இப்போ என்ட்ரி அடிச்சிடலாம். இப்போ என்ட்ரி அடிச்சுடுவேன், இந்த எரர்லாம் போயிட்டு நமக்கு ஆக்சுவலா டேட்டா வரும். வந்துச்சா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து முன்னாடி டேட்டா. நீங்க ஒவ்வொரு காலமா நீங்க ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா டேட்டா இன்க்ரீஸ் ஆகும். அதனால வந்து இந்த மாதிரி ஃபார்முலா பழகிட்டு டைரக்டா கொண்டு வாங்க. அதுக்கு டேட்டா ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி டயக்ராம்ல போயிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். டயக்ராம் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணி முடிச்சோடனே டேட்டா வியூஞ்சிட்டு வந்துருங்க. இப்போ என்ன பண்ணிருக்கோம், நமக்கு 2 டேபிள்ல ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிட்டு ஒரு டேபிள்ல வந்து ஆன்சர் கொண்டு வந்தோம். ஒரே டேபிள்ல நமக்கு ஆன்சர் வந்தாச்சு. இப்போ பாருங்க ஃபைனல் பிரைஸ் வந்துச்சா. அடுத்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், ஆர்டர் வேல்யூ வரும். அதுக்கு அந்த இடத்துல கர்சரை இங்க வச்சுட்டு ஈக்குவல் பிரஸ் பண்ணா மறுபடியும் பாருங்க ஃபார்முலா பவர்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இங்க கர்சரை எங்க வேணா வச்சுக்கலாம். ஓகே, எங்க வேணா வச்சுட்டு ஈக்குவல் பிரஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 6562.5ல வச்சு கர்சர் பிரஸ் பண்ணிட்டு சும்மா ஈக்குவல் பிரஸ் பண்றேன் பாருங்க, ஃபார்முலா பவர்ல டைரக்டா ஈக்குவல் பண்ணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது மாதிரி என்ன பண்ணும், ஃபைனல் பிரைஸ் நான் இங்க வந்து 43,875 சொல்லி பண்றேன். இதுதான் ஃபைனல் பிரைஸ். பிரைஸ் இன்டூ என்ன பண்ணும், ஆர்டர் குவான்டிட்டி இங்க 48 மேல கிளிக் பண்ணுறேன், இங்க அங்க சொல்லி கிளிக் பண்றேன். பட் கரெக்டா அந்த காலத்துல மட்டும் தான் கிளிக் பண்ணணும். ஆர்டர் குவான்டிட்டி இன்டூ ஃபைனல் பிரைஸ் அப்படின்னு சொல்லி போட்டு கடைசியில இந்த கர்வ் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி முடிக்கணும். புரிஞ்சுங்களா? இப்ப பாருங்க ஃபார்முலா பாருங்க, இந்த ஸ்டார் மல்டிபிளிகேஷன் முன்னாடி என்ன இருக்கு, இந்த டேபிள் டிஎஸ்ஆர் அண்டர்ஸ்கோர் டேபிள்ல உண்டான ஃபைனல் பிரைஸ்ன்ற காலத்துல இருந்து எதை மல்டிப்ளை பண்ணணும், டிஎஸ்ஆர் டேபிள் அண்டர்ஸ்கோர் இதே டேபிள்ல உண்டான ஆர்டர் குவான்டிட்டி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. என்ட்ரி அடிச்சிடலாம். இப்போ என்ட்ரி அடிச்சோடனே காலம் வந்து ஆட் காலம்ன்ற நேம் மாறிடும் பாருங்க, ஏடிடி காலம் இருக்கு, இதோட நேம் மாறும் பாருங்க. ஓகே, சின்டாக்ஸ் எரர் இஸ், அதாவது இந்த பிராக்கெட்ல வந்து ஏதோ
எரர் வந்துக்கும் சொல்லி காமிக்குது. இங்கே நமக்கு இந்த க்ளோசிங் ப்ராக்கெட் இங்கே தேவையில்லை, ஏன்னா க்ளோசிங் ப்ராக்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அதனால அப்படியே என்ன பண்ணுறோம், இதை முடிச்சிடும். அப்படியே எடுத்துட்டு இப்போ அடிக்கிறேன், என்டர் அடிச்சிட்டேன். இப்போ நமக்கு ஆட் காலம்ல ஸ்பெல்லிங் மாறிட்டு இதோட ஆர்டர் வேல்யூ டோட்டலாக கால்குலேட் ஆகி வரப்போகுது. ஓகே, வந்துச்சு ஆர்டர் வேல்யூ. ஸோ 7312.5 into 100 equal to 7,31,250. அது மாதிரி எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். இப்போ கால்குலேட்டர் காலம் 1ன்றதை நான் போயிட்டு என்ன பண்ண ஆர்டர் வேல்யூ மாற்றி ஆர்டர் வேல்யூ சொல்லி மாத்திச்சு. ஓகே, இப்போ இந்த டேபிள் வந்து ஒரிஜினலா உங்களோட எக்ஸல் ஃபைல நீங்க என்னென்ன டேட்டால ஆட் பண்ணாலும் இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் ஆகி வந்துட்டே இருக்கும். இப்போ பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி நம்ம பிவட் டேபிள்னு சொல்லி கொண்டு போறோம். இங்க ஒரிஜினலா எக்ஸல் டேபிள் இருக்கு இல்லையா, எக்ஸல் டேபிள் மேக்ஸிமைஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோ நம்பர் 37ல இங்கே டீடைல் இருக்கு. இதுதான் நீங்க எக்ஸல்ல மெயின்டைன் பண்ணிட்டே வரீங்க. இப்போ இதுல இருந்தா நம்ம என்ன பண்றோம், அந்த டேட்டா மாடல்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஆட் டு டேட்டா மாடல்னு சொல்லி போட்டு அந்த டேட்டா மாடல் தான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா. இங்க இந்த மாதிரி டேட்டா மாடல் எப்படி இந்த மாதிரி மாடல் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டேபிள் ஃப்ரம் எக்ஸல்ல இருந்து அப்படியே கிரியேட் பண்ணி கொண்டு வந்துருக்கிறோம். இது ரெண்டாவது டேபிள் டிஎஸ்ஆர் டேபிள், ரெண்டுக்கு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் டேட்டா மாடல் அர்த்தம். ஸோ ஆட் டு டேட்டா மாடல்னு சொல்லி பிவட் டேபிள் போடும்போது வந்து நிறைய வீடியோ போடும்போது ஆட் டு டேட்டா மாடல் அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு வரும்போது சொல்றேன்னு சொல்லியிருப்பேன். அந்த ஆட் டு டேட்டா மாடல்லாம் இதான். டேட்டா மாடல் என்னன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா. இதுல இந்த மாதிரி ஒரு 5 காலம் இருக்கு. இதுல வந்து வேற ஒரு 7-8 காலம் இருக்கு டிஎஸ்ஆர் டேபிள். இது ரெண்டையும் வந்து எப்படி மெர்ஜ் பண்ணி எப்படி ரிலேஷன் கொடுத்து நமக்கு பிவட் டேபிள் கொண்டு வரணும் அப்படின்றத கொண்டு வரணும். ஸோ அதுக்கு தான் டேட்டா மாடல் அப்படின்றது பில்ட் பண்றது. ஸோ டேட்டா வியூன்றது இப்போ கிளிக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல போயிட்டு இப்போ பிவட் டேபிள்ன்ற ஆப்ஷன் இங்க இருக்கு பாத்தீங்களா. ஹோம் டேபிள் தான் அந்த பிவட் டேபிள் ஆப்ஷன். டிசைன் இருக்கு, அடுத்தது அட்வான்ஸ்டு இருக்கு. இதுல ஹோம்ன்றதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், இந்த பிவட் டேபிள்ன்ற ஆப்ஷன்ல போயிட்டோம்னா இங்க பிவட் டேபிள் இருக்கு, பிவட் டேபிள் சார்ட் இருக்கு, நிறைய 4 சார்ட்ஸ்லாம் கொடுக்கு. 4 சார்ட்ஸ் என்னன்றது அப்ப பார்க்கலாம். இப்போதைக்கு பிவட் டேபிள்ன்றதை மட்டும் கிளிக் பண்றேன். ஸோ நீங்க எக்ஸல்ல போயிட்டு பிவட் டேபிள் இன்செர்ட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நியூ ஷீட்ன்றதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, அந்த ஃபைனல் ப்ரைஸையும் ஆர்டரையும் நீங்க கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வரணும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, எக்ஸல் ஃபைல்ல அந்த ஃபைனல் ப்ரைஸ்ன்றது இந்த இடத்துல இல்லை இல்லையா. நிறைய டேட்டா உங்களுக்கு சேவ் ஆகுது இல்லைங்களா, சேவ் ஆகுதுன்றதுல சேவ் ஆகிட்டு இப்போ நமக்கு என்ன பண்றோம், இந்த பிவட் டேபிள் வந்துச்சு. இப்போ ஃபைனல் ப்ரைஸ்ன்னு ஒரு ஃபைல் ஷீட்டே காணும், ஃபைனல் ப்ரைஸ்ன்றது ஷீட்டை காணும். இந்த இடத்துல ஃபைனல் ப்ரைஸ்ன்னு சொல்லி போட்டு ஒரு டேட்டா வந்து லோட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ஷீட்ல ஃபைனல் ப்ரைஸ் ஆர்டர் வேல்யூ ரெண்டுமே லோட் ஆச்சுன்னா 37 ரூபாய்க்கு கால்குலேட் ஆகும் இல்லையா. இதே மாதிரி தான் நீங்க எக்ஸல் ஒர்க் பண்ணி நிறைய டேட்டா கொண்டு வரும்போது உங்களுக்கு ஹேங் ஆகிடும் டேட்டா. இப்போ அந்த மாதிரி ஹேங் ஆகுது. உங்களுக்கு வெறும் ஜஸ்ட் கனெக்ஷன் கிரியேட் பண்ணி ஒரு பிவட் டேபிள் வந்துச்சு, அவ்வளவுதான். இந்த பிவட் டேபிள் பேர் வந்து பிவட் டேபிள் 1 இருக்கு. நீங்க நார்மலா வந்து எப்பவுமே எக்ஸல்ல போயிட்டு நீங்க பிவட் டேபிள் கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா, அதோட பிவட் டேபிள் அனலைஸ்ன்றது இந்த பட்டன் வந்திருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பிவட் டேபிள் 1ன்றதை நேம் வேணும் மாத்திக்கலாம். ஓகே, ஸோ வேணா எனக்கு பிடி போட்டு _ஆர்டர் வேல்யூ மாத்திக்கலாம். ஆர்டர் வேல்யூ இருக்கிற மாதிரி பிவட் டேபிள் இருக்கு. ஸோ இங்க பிடி _ஆர்டர் வேல்யூ இங்க வந்துச்சு. ஸோ கர்சரை இங்க உள்ள வச்சுட்டு நம்ம ரைட் சைட்ல இந்த சைடு வந்தோம்னா நிறைய டேபிள் இருக்கும். இப்போ எந்த டேபிள் நமக்கு இதுல இருக்கு அப்படின்ற பார்த்தோம்னா டிஎஸ்ஆர் டேபிள் தான் நமக்கு இல்லையா. கஸ்டம் மாஸ்டர் டேபிள்னா என்ன எதுக்கு இருக்குன்னா, இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு ஷீட் இந்த இடத்துல இருக்குது. ஒரு சில விஷயத்துக்காக அந்த ஷீட் வச்சிருக்கிறேன், டேட்டா வேலிடேஷன் எழுதி கொடுக்கணுன்றதுக்காக. டிஎஸ்ஆர்ல போயிட்டு இந்த கஸ்டமர் மாஸ்டர்ல சும்மா ஏதாவது தேவையில்லாத ஐடியெல்லாம் என்ட்ரி பண்ணி கூடாதுன்னு டேட்டா எவல்யூஷனுக்காக இந்த என்ன பண்ணிக்கிறேன், இந்த கஸ்டமர் மாஸ்டர் டேபிள்ல இருக்கக்கூடிய இந்த டேட்டால இருந்து அது கரெக்டா ரெஸ்ட்ரிக்ட் ஆகி வரணும். யூசர் இதை தான் ஃபோர்ஸ் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கிறோம், இதை தவிர வேற எதுவும் என்ட்ரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி டிஎஸ்ஆர் ஷீட்ல போயிட்டு எம்ப்ளாயி ஐடியும் இந்த டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் ஒரு ஆரோ மாதிரி வரும். இது கிளிக் பண்ணிங்கன்னா தான் அந்த டேட்டா வேலிடேஷன் அப்படின்ற அப்ளை பண்ணியிருக்கோம். அது எங்கேருந்து வந்து அந்த எம்ப்ளாயி மாஸ்டர் டேபிள் இங்கே வச்சிருக்கனால இதுல இருந்து இந்த டேபிளில் உண்டான இந்த டீட்டெயில் மட்டும் தான் இங்கே ரெஸ்ட்ரிக்ட் ஆகி வரணும். யூசர் இஸ் ஃபோர்ஸ் டு என்டர் ஆர் செலக்ட் ஒன்லி ஃப்ரம் தீஸ் டேட்டா அப்படின்னு. அதே மாதிரி டிஎஸ்ஆர் டேபிளில் போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி தான் இருக்கு. எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் அதுக்காக கிரியேட் பண்ணதான் இந்த 3 டேபிள், கஸ்டமர் மாஸ்டர் டேபிள், ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள், அப்புறம் எம்ப்ளாயி மாஸ்டர் டேபிள். ஸோ இப்போ டிஎஸ்ஆர் டேபிள் பார்த்துட்டோம். இந்த டேபிள்ல தான் நமக்கு இந்த 3 காலம் சி, காலம் டி, காலம் இ இஸ் ரெஸ்ட்ரிக்டட். யூசர் இஸ் ஃபோர்ஸ்டு டு என்டர் த டேட்டா ஃப்ரம் தி பர்டிகுலர் ஷீட் அவைலபிள். இப்போ இந்த ஷீட் 1ன்றதை நமக்கு இங்கே பிவட் டேபிள் பிடி _ஆர்டர் வேல்யூ கிரியேட் பண்ணோம். இப்போ இதில் ரைட் சைடில் பிவட் டேபிள் ஃபீல்ட்ஸ்ன்றதுல போயிட்டு இந்த டிஎஸ்ஆர்ல போய் கிளிக் பண்ணோம்னா நமக்கு தேவையான டீட்டெயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஆர்டர் வேல்யூ இல்லாமல் இருக்கலாம். ஃபைனல் ப்ரைஸ் ஆர்டர் வேல்யூ வந்துருச்சாங்க, ஃபைனல் ப்ரைஸ் ஆர்டர் வேல்யூ. நம்ம பிவட் போடணும் என்ன பண்ணணும், எனக்கு ப்ராடக்ட் ஐடி வைஸ் எனக்கு ஆர்டர் வேல்யூ வரணும் அப்படின்னு நினைக்கிறோம்.
என்ன பண்றோம், ப்ராடக்ட் ஐடி செலக்ட் பண்ணியாச்சு, ஆர்டர் வேல்யூ செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ ப்ராடக்ட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரோ ஃபீல்ட் வந்துச்சு. இங்க நமக்கு ஆர்டர் வேல்யூ சம் ஆஃப் ஆர்டர் வேல்யூன்னு வந்துச்சு. இப்போ ப்ராடக்ட் ஐடி ரோவில் இருந்து இருக்கும்போது எப்படி இருக்கு டேபிள் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ப்ராடக்ட்ன்றது ஐடி எல்லாம் ரோவில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ வந்து P-001, செகண்ட் ரோல P-002, தேர்ட் ரோல P-003 இருக்கு. அதோட வேல்யூஸ் எவ்வளோன்றதுங்க இருக்கு. இப்போ ரோல வேண்டாம், காலம் வேணும்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலம்ல P-001 ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கு, ரெண்டாவது காலத்துல P-002 இருக்கு, மூணாவது காலத்துல P-003 இருக்கு. இப்போ நமக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நீட்டா இருக்கும் இல்லையா? ரைட். இப்போ இதே இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு டேபிள் கிரியேட் பண்றோம் வச்சுக்கலாம். எம்ப்ளாயி ஐடி வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து எம்ப்ளாயி ஐடி வைஸ் P-001 இந்த எம்ப்ளாயி எவ்வளவு சேல் பண்ணியிருக்கிறாரு, E-001 இது எவ்வளவு சேல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். E-002 இந்த அமௌண்ட் சேல் பண்ணியிருக்கிறாரு, E-003 இந்த நெக்ஸ்ட் தேர்ட் ரோல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா P-001, P-002, P-003 மூணுமே வந்து டீட்டெயில் வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு பிவட் டேபிள் கிரியேட் பண்ணதை எப்படி கிரியேட் பண்ணோம், இந்த டிஎஸ்ஆர் ஷீட்ல நமக்கு இங்க ஆர்டர் ப்ரைஸ், அதாவது ப்ரைஸ் கிடையாது, ஆனா இங்க நமக்கு ஆர்டர் வேல்யூ கிடையாது. ரெண்டுமே இல்லாம இங்க நமக்கு எப்படி ஆர்டர் வேல்யூ வர வச்சோம், சம் ஆஃப் ஆர்டர் வேல்யூ எப்படி பண்ணோம்னா இந்த டேட்டா மாடல் அப்படின்னு சொல்லி பிவட் டேபிள்ல பார்த்தோம் இல்லையா, ஆட் டு டேட்டா மாடல் அப்படின்றத பண்ணோம். அந்த டீட்டெயில் தான் வந்து இட் இஸ் ஹெல்பிங் அஸ். எப்படி ஹெல்ப் பண்ணிச்சுன்றது மறுபடியும் ஒரு காமிக்கிற பாருங்க. இது க்ளோஸ் பண்ணிட்டேன், பிவட் டேபிள் பவர் பிவட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்க நேராக போனீங்கன்னா இந்த பவர் பிவட்ன்ற ஆப்ஷன் மேல இருக்கு. இதை கிளிக் பண்ணா ஆட் டு டேட்டா மாடல்ல போயிட்டு அந்த பர்டிகுலர் டேபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ டேரக்டா என்ன பண்ணணும், மேனேஜ் அப்படின்ற கிளிக் பண்ணலாம். ஆட் பண்ணி முடிச்ச பிறகு மேனேஜ் அப்படின்றதுல எதை கிளிக் பண்ணியாச்சுன்னா மறுபடியும் பவர் பிவட் அப்படின்ற டேபிள் ஓப்பன் ஆகி பவர் பிவட் எடிட்டர், ஓகே, எடிட்டர் ஓப்பன் ஆகி அதே ஃபைல் நேம் இங்க மேல வரும். டிஎஸ்ஆர் மாஸ்டர் டேட்டா காப்பீடு ஃப்ரம் பவர் பிவட் எக்ஸசைஸ் ஃபோல்டர் போட்டு வித்தவுட் பிரைஸ் அண்ட் ஆர்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, .xls. இதுல போய் பார்த்தோன்னா இந்த 37 ரோக்கும் நமக்கு டீட்டெயில் இருக்குது. இங்க நமக்கு இந்த ரெண்டு காலம் வந்து டிஃபரன்ஸா தெரியும் பாருங்க. இது பிளாக் கலர்ல இருக்கு ஃபைனல் பிரைஸ், அது மாதிரி ஆர்டர் வேல்யூ வந்து பிளாக் கலர் இருக்கு, மற்றதெல்லாம் வந்து கிரீன் கலர் இருக்கு, எக்ஸிஸ்டிங் டேட்டா அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணது டயக்ராம் வியூவில் போயிட்டு இந்த மாதிரி பார்க்கலாம் எந்த மாதிரி ரிலேஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 கிட்ட பக்கத்துல இங்க பக்கத்துல பார்த்தா இப்ப தெரியாதுல்ல எந்த ரிலேஷன் இருக்கு. ரெண்டு டேபிள் ரிலேட்டட் தான். இங்க 1 ரெக்கார்ட் ஃப்ரம் ஹியர் இஸ் கனெக்டட் டு ஸ்டார் ரெக்கார்டு மல்டிபிள். ஸோ இது இந்த ஜஸ்ட் இந்த லைனுக்குள்ள எங்க வச்சீங்கன்னா அந்த ஜஸ்ட் இண்டிகேஷன் ஆகும் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு, ப்ராடக்ட் ஐடி அண்ட் ப்ராடக்ட் ஐடி ரெண்டுமே ஹைலைட் ஆயிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்கிள் பாக்ஸ்ல ஹைட் ஆகுது. எம்ப்ளாய் ஐடி வந்து ஒரு ஷேடா தெரியுது, அதை விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த டிஎஸ்ஆர் டேபிள் மேல சும்மா கிளிக் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, ப்ராடக்ட் ஐடி ஃப்ரம் ப்ராடக்ட் மாஸ்டர் லெஃப்ட் சைடில் உண்டானது, விச் இஸ் ரிலேட்டட் டு ப்ராடக்ட் ஐடி ஃப்ரம் டிஎஸ்ஆர் டேபிள் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை கிரியேட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணோம், இந்த பிவட் டேபிள் கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். இதே மாதிரி தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த பிவட் டேபிள்லாம் கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணுவீங்க, அடுத்தது சார்ட் போடணும்னா வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு வேணும். எனக்கு வந்து இது மாதிரி எம்ப்ளாயி ஐடி வேண்டாம், இது மாதிரி ஒரு டேபிள் வேணும்னு சொல்லி பண்ணா, ரெண்டாவது நீங்க என்ன பண்ணுவீங்க, எக்ஸல்ல போயிட்டு நீங்க இந்த பிவட் டேபிளை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல ரைட் சைடில் வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இந்த டேபிள் எனக்கு எம்ப்ளாயி ஐடிவைஸ் டோட்டல் வேணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இப்போ இதோட பிவட் டேபிள் நேம் வேற. ஓகே. ஸோ காலம் பி அண்ட் சியில் உண்டான பிவட் டேபிள் நேம் வேற. அது எப்படி காமிக்கிறேன், பிவட் டேபிள் அனலைசர் போனீங்கன்னா பிடி ஆர்டர் வேல்யூன்னு சொல்லியா, இந்த ஆர்டர் வேல்யூ போட்டு அண்டர்ஸ்கோர் போட்டு என்ன போடுறேன், ப்ராடக்ட் ஐடி வைஸ் ப்ராடக்ட் ஐடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இந்த பிவட் டேபிளோட நேம் வந்து என்னன்றதை இங்க இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த பிவட் டேபிள்ல கிளிக் பண்ணிட்டு அந்த நேம் எடுத்து காப்பி பண்ணி அப்படியே இங்க உள்ள போடுறேன். ஓகே. இதுதான் அந்த பிவட் டேபிளோட நேம். என்ன பிவட் டேபிளோட நேம்ன்றதை இங்க போட்டிருக்கேன் பார்த்துங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு என்ன பண்றேன், இந்த சைடு போட்டு இதோட பிவட் டேபிள் நேம் என்னன்றது இங்க போடணும் இல்லையா. இப்போதைக்கு இது கிடையாது, மாத்தலாம் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது இது அப்படியே காப்பி பண்ணதுனால ப்ராடக்ட் ஐடி வைஸ் வந்துருக்கு. ஓகே. இங்க என்ன பண்ண போறோம், இப்போ பிவட் டேபிள் அனலைஸ்ல போயிட்டு இந்த பிவட் டேபிள் 2 இருக்குல்லையே அதை மாத்திடலாம். பிடி அண்டர்ஸ்கோர் எனக்கு எம்ப்ளாயி ஐடி வைஸ் அர்த்தம். ஓகே. ஆர்டர் வேல்யூ எம்ப்ளாயி ஐடி வைஸ். ஓகே. இதுதான் நம்ம கொடுப்போம் இந்த பேர்.
டேபிளுக்கு நேம். ஸோ புரிஞ்சுங்களா? ரெண்டு பிவட் டேபிளுக்கும் வேற வேற நேம். இதோட கேட்சிங், அதாவது மெமரி இதுக்கு வேற, இதுக்கு மெமரி வேறன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஃபில்அப் பண்ணி உங்களுக்கு என்ன பண்றேன், ஜஸ்ட் ஒரு ரெட் கலர்ல போட்டு இதை ஒயிட் கலர் ஃபாண்ட்ல பண்ணிடுறேன். லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய பிவட் டேபிள் நேம் வேற, ரைட் சைட்ல இருக்கக்கூடிய பிவட் டேபிள் நேம் வேற. ஓகே. ஸோ இதுக்கு என்ன பண்ணோம், நம்ம டேட்டா வந்து ரெண்டு டேட்டா இருக்கக்கூடியது ரெண்டு ஷீட்ல இருந்தது, டிஎஸ்ஆரும் அப்புறம் வந்து ப்ராடக்ட் மாஸ்டரையும் அந்த லோட் பண்ணோம். பவர் பிவட் மூலம் உள்ள போய் லோட் பண்ணி ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிட்டு இந்த பிவட் டேபிள் இந்த ஃபர்ஸ்ட் இதை காப்பி போட்டுவோம், இங்கே கொடுத்துருவோம். இப்போ இந்த ப்ராடக்ட் டேபிள்ல வந்து என்ன பண்றோம், இந்த பிவட் டேபிள்ல P-001 இருக்கலாம், இதெல்லாம் வந்து எனக்கு எம்ப்ளாயி ஐடி தான் வேணும்ன்றோம். ஸோ இதை வந்து எடுத்துட்டு இங்க மேலே கொண்டு விட்டுட்டு இந்த டிஎஸ்ஆர் டேபிள்லாம் மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு எம்ப்ளாயி ஐடி தான் கிளிக் பண்ணுவோம். ஸோ எம்ப்ளாயி ஐடி வந்துச்சு. ஸோ எம்ப்ளாயி ஐடி வைஸ் வேலை வந்துச்சு. ஓகே, புரியுதுங்களா? நமக்கு அடுத்தது இப்போ இன்னொரு விஷயம் பண்றோம். மூணாவது பிவட் டேபிள் ஒன்று போட போறேன். இதை அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு காலம் கே அப்படின்ற போட்டு இந்த இடத்துல போடலாம். இப்போ இதுல என்ன பண்ண போறேன், இந்த ஆர்டர் டேட்ன்றத ஒரு சின்ன ஒரு மேஜிக் மாதிரி ஒன்று பார்க்கலாம். இப்போ எம்ப்ளாயி ஐடின்றதை எங்க கொண்டு வந்துடுறேன். ஓகே, இந்த ஆர்டர் டேட்றதுக்கு இங்க கொண்டு வரேன். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ரெண்டு விஷயம் வரும். ஆர்டர் டேட்ல வந்து மந்தா கன்வெர்ட் பண்ணி வருது, ஆர்டர் டேட்னு சொல்லி வருது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ இது வந்து நார்மல் பிவட் டேபிள்ல போட முடியாது, நீங்க மந்த்ன்னு சொல்லி இருந்தா மட்டும் தான் வரும். பாருங்க, ஜனவரிக்கு உண்டான எம்ப்ளாயி வைஸ் டீடைல் அப்படின்னு வந்துச்சு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த ஆர்டர் டேட் அப்படின்னு இருக்கு, ஆர்டர் மந்த் இருக்கு. ஸோ ஆர்டர் டேட் நமக்கு வேண்டாம்னா எடுத்து விட்டுலாம், இங்க போய் விட்டுலாம். ஓகே. ஸோ இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு சொல்லி இந்த டேட்ல வந்துச்சு. ஸோ ஜனவரியில் E-001 ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி எவ்வளோ சேல் பண்ணிருக்கிறா, செகண்ட் எம்ப்ளாயி எவ்வளோ சேல் பண்ணிருக்கா, தேர்ட் எம்ப்ளாயி எவ்வளோ சேல், இதெல்லாம் நம்பர்ஸா போட்டுட்டோம் இல்லையா? இதெல்லாம் வந்து எப்படி நம்ம சார்ட்டா ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, நெக்ஸ்ட் இங்க நீங்க உங்களுக்கு சார்ட் ப்ரிப்பேர் பண்றது உங்களுக்கு தெரியும். ரெக்கமெண்டட் சார்ட் சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும். அந்த இதாக வச்சுட்டு சும்மா ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்க, இது மாதிரி ஒரு சார்ட் வந்திருக்கு. ஸோ ஜனவரியில் ப்ளூ கலர்ல இருக்கிற எம்ப்ளாயி வந்து E- எடுத்துக்கணும். அவரோட வேல்யூ பாருங்க, எல்லாம் அவரோட தான் நிறைய ஹையா வந்துட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு சார்ட்ல? அப்புறம் ரெட் கலர்ல இருக்க E-02 அவரோட பாத்தீங்கன்னா அவரோட வேல்யூ எல்லாம் கம்மியா இருக்கு. சரி, அடுத்தது கிரே கலர்ல ஆல்மோஸ்ட் இந்த மந்த்ல மார்ச் மந்த்ல பாத்தீங்கன்னா ப்ளூ கலரும் கிரே கலரும் எம்ப்ளாயி நம்பர் -001 -003 ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், மல்டிபிள் டேபிள்ஸ் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். பவர் பிவட் போகணும், அந்த டேட்டா ஆட் டு டேட்டா மாடல்ன்றதை செலக்ட் பண்ண அந்த டேபிள் வச்சுட்டு எந்த டேபிள் வேணுமோ அதை வச்சுட்டு பண்ணணும். ஓகே, பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியான டேட்டா அது மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு இந்த மாதிரி பிவட் டேபிள் கிரியேட் பண்ணிட்டு சார்ட்லாம் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண டீட்டெயிலாக வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றதை பார்க்கணும்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த பெனிஃபிட் தான் இருக்கு. இன்சர்ட்டிங் பிவட் டேபிள் நார்மலாக நீங்கள் எக்ஸலில் போய் பண்ணீங்கன்னா குயிக் அண்ட் ஈஸி டு யூஸ், நோ அட்வான்ஸ்ட் செட்டப் ரிக்வயர்டு, ஒர்க்ஸ் டைரக்ட்லி ஆன் எக்ஸல் டேபிள் ரேஞ்சஸ் சொல்லி போட்டிருக்கு. ஆனால் இங்கே லிமிடேஷன் என்ன, லிமிட்டட் டு சிங்கிள் டேபிள், ஒரே டேபிளில் தான் ஒர்க் பண்ண முடியும். அதுலேயே நீங்கள் ஃபைனல் ப்ரைஸ் கொண்டு வரணும், அதில் ஆர்டர் கொண்டு வரணும். ஓகே, இங்கே போய் பார்த்தீங்கன்னா பவர் குவரியில் இது வந்து ETL டாஸ்க் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் த டேட்டா ஃப்ரம் யுவர் டேட்டா சோர்ஸ், மேபி எக்ஸல் ஃபைல் இல்லை PDF ஃபைல் இல்லைன்னா CSV ஃபைல், எந்த ஃபைல்னாலும் வெளியில் நெட்ல இருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி எடுத்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் டேட்டா வந்து நீங்கள் ஏதாவது கிளீனிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபைனல் ப்ரைஸ் எடுத்து ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணி போடக்கூடிய இதெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் த டேட்டா. ஒரு புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ணுறதும் வந்து அந்த டேட்டா அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படியே லோட் பண்ணி EL டாஸ்க்னு அர்த்தம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படியே இருக்கிற லோட் பண்ணுறீங்க. ஒரு 10 ஃபைலில் இருக்க டேட்டா எடுத்து மெர்ஜ் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் லோடுன்னு சொல்லி கொடுத்துடலாம். அந்த 10 ஃபைலே நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஏதாவது கொடுத்துட்டு பண்ணீங்கன்னா ETL டாஸ்க் அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம இங்கே டீட்டெயில் இருந்து பவர் குவரி மூலமாகவும் பிவட் டேபிள் பண்ணணுன்றது உங்களுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்க. இப்போ நம்ம மேஜரா பார்க்க வேண்டிய பாயிண்ட் வந்து பவர் பிவட்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் வித் வெர்டி பேக் என்ஜின் போட்டு. ஸோ நிறைய ரோஸ் ஆஃப் டேட்டா வேணும்னா இந்த இடத்துல போனீங்கன்னா ரொம்ப ஸ்டக் ஆகும். பவர் குவரிலையும் கொஞ்சம் ரிலேட்டிவா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு. பவர் பிவட்ல வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுறாங்க. ஓகே, ஏன்னா இதுல வந்து நமக்கு டேட்டா ஃபுல்லா அப்படியே ஃபுல்லா ஒரு எக்ஸல் ஷீட்ல போய் லோட் ஆகாது. பேக்ரவுண்ட்ல எல்லாத்தையுமே இந்த டோட்டல் இது மாதிரி என்ன பண்ணிருக்கோம், இந்த டீட்டெயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் பிவட்ல போயிட்டு இந்த இடத்துல மேனேஜ்ல கிளிக் பண்ணியாச்சுன்னா பவர் பிவட் எடிட்டர்ல தெரியுது இல்லையா,
இந்த டேபிள் எல்லாம் இந்த இடத்துக்குலாம் லோட் ஆயிருக்கு. இதெல்லாம் எக்ஸல்ல லோட் ஆகல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்த ஃபைனல் பிரைஸ் இந்த காலமும் ஆர்டர் வேல்யூ, ஆர்டர் டேட், மந்த் இதெல்லாம் வந்து பிவட் டேபிள் போட்டோம்னா ஆர்டர் மந்த்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு பார்த்தீங்களா? ஆர்டர் டேட் மந்த், அப்புறம் பாருங்க ஆர்டர் டேட் மந்த் எப்படி ஜனவரி அதுவே வந்துச்சு. நம்ம எதுவுமே பண்ணல, இது ஆட்டோமேட்டிக். அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. நீங்க எக்ஸல்ல போனீங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இது வந்து நம்பர் 1னா ஜனவரி, நம்பர் 2னா பிப்ரவரி, நம்பர் 3னா மார்ச் இப்படிலாம் கொடுக்கணும். நம்பர் 4னா ஏப்ரல், நம்பர் 5னா மே, இதெல்லாம் நீங்க கொடுத்தாதான் நீங்க அங்க வரும் உங்களுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் இந்த ரெக்கார்ட் இருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இப்போ இதை வந்து ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு அதில் உண்டான பெனிஃபிட் என்ன பார்த்தா, ஹேண்டில்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பார்த்தா அலவுஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மல்டிபிள் டேபிள்ஸ். இப்போ நம்ம 2 டேபிள் இடையில ரிலேஷன்ஷிப் கொடுத்தோம். என்னென்ன டேபிள்ஸ் ரிலேஷன்ஷிப் கொடுத்தோம்? இந்த டிஎஸ்ஆர்ல உண்டான இந்த ப்ராடக்ட் ஐடி காலம் இருக்கு இல்லையா, இதுல உண்டான ப்ராடக்ட் ஐடியும் இந்த கஸ்டமர் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் மாஸ்டர்ல உண்டான ப்ராடக்ட் ஐடி ஈக்குவல் கொடுத்தோம். அது வந்து எங்க போய் பார்க்கணும்? டிடெக்ட் த ரிலேஷன்ஷிப் சொல்லி இங்க கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு இந்த மேனேஜ்ல போய் கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி எப்படி பார்க்கணும்னா, டேட்டா வியூ விட்டுட்டு டயக்ராம் வியூல போய் பார்க்கணும். இதுதான் இந்த இடத்துல காமிச்சது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அலோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மல்டிபிள் டேபிள்ஸ் பார்த்தது. சப்போர்ட்ஸ் அட்வான்ஸ்டு டாக்ஸ் கால்குலேஷன் சொல்லியிருக்கு. இப்போ நீங்க இதுல எக்ஸல்ல போய் நீங்க இதெல்லாம் கிரியேட் பண்ண விபிஎன் சொல்லி ஒரு கோடு யூஸ் பண்ணிருக்கீங்க. பவர் கோடில எம் கோடுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதே மாதிரி இந்த கோடிங்க்கு வந்து என்ன பண்ணுறது, டிஏஎக்ஸ் அர்த்தம். டிஏஎக்ஸ்னா டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன். இப்போ டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறவங்களுக்கு, டேட்டா வியூல போயிட்டு இந்த ஃபைனல் பிரைஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் இங்க கிளிக் பண்ணி பார்த்தாச்சுன்னா இந்த இதில் பாருங்க நமக்கு இதான் டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன். புரியுதுங்களா? ஈக்குவல் டு ரிலேட்டட் ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள் எம்ஆர்பி ஸ்டார் 1 மைனஸ் டிஎஸ்ஆர் அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனாக தான் கொடுத்துருக்கணும். அதாவது எக்ஸ் இன்டூ 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். வேற எக்ஸ் இஸ் எம்ஆர்பி, எக்ஸ் இன்டூ 1 மைனஸ் எக்ஸ்ஆர்பி 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது ஒரு எக்ஸ்பிரஷனாக சொல்லுவோம். அதுதான் டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ டிஏஎக்ஸ் அப்படின்றது ஸோ சப்போர்ட்ஸ் அட்வான்ஸ்ட் டாக்ஸ் கால்குலேஷன். பட் இதுல என்ன, நமக்கு நிறைய நீங்க ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்றீங்க, நிறைய டேட்டா ஹேண்டில் பண்றீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்க. சிம்பிளா யூஸ் பண்ணணும்னா இன்சர்ட் பிவட் டேபிள் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஓகே, நிறைய டேட்டா தேவையில்ல, எனக்கு இந்த லாஜிக் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க இதுல லிமிடேஷன் பவர் பிவட்ல என்னென்ன பவர் பிவட்ல என்ன லிமிடேஷன் இருக்கு? ஸ்டீப்பர் லேர்னிங் கர்வ் டிஏஎக்ஸ் ரிக்வயர்ட். லேர்னிங் கர்வ்ன்றது நீங்க வந்து டாக்ஸ்ன்ற கோடை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். பட் டைம் தான் உங்களுக்கு தேவை. டைம் ஒரு எவ்வளவு டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுன்றது பொறுத்து இருக்கு. ஓகே, அடுத்தது நீட்ஸ் கிளீன் டேட்டா. இப்போ டேட்டா வந்து கிளீனா இல்லை அப்படின்னு வச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க பவர் குவரி மூலமா கிளீன் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் ஒர்க் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதனால பவர் குவரி யூஸ் பண்ணி டேட்டா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பவர் பியூட் யூஸ் பண்ண முடியும். பட் பவர் பியூட்ல அன்கிளீன்டு டேட்டா யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய மெஷிங் ஆயிடும். அதுதான் முக்கியம். கிளீன்டு டேட்டா இல்லை, டேட்டா நிறைய வந்து தப்பு தப்பா என்ட்ரி பண்ணிருக்காங்கன்னா அந்த தப்பு தப்பான உண்டானது ரிசல்ட் அப்படியே வரும். அதனால பவர் குவரி யூஸ் பண்ணி அந்த கிளீனிங் பண்றக்கூடிய ஆக்டிவிட்டி எல்லாம் இடிஎல் டாஸ்க் முடிச்சுட்டு அடுத்தது அந்த டேட்டால வந்து அவுட்புட் பவர் பியூட்டு கொண்டு வரணும். அடுத்தது நாட் அவைலபிள் இன் ஆல் எக்ஸல் எடிஷன் போட்டு 2007ல 1997ல அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பவர் பியூட்ன்ற ஆப்ஷன் இருக்காது. இப்போ நான் யூஸ் பண்றது 2021 இருக்கிறதுனால இந்த பவர் பியூட்ன்றது இது ஒரு இது மெனுவை இங்கே நம்மளால ஆட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஓல்டு எடிஷன்ல கிடையாது. ஓகே, அட்லீஸ்ட் 2021 அண்ட் அபோவ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 தான் இருக்கிறதுல சூப்பர் பவர், அதில் தான் நிறைய யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா எடிஷனுக்கும் இருக்காது. இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பவர் பியூட்ல உண்டான டீட்டெயில் என்ன, பவர் பியூட்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத இப்போ நிறைய பார்த்தோம் இல்லையா? பவர் பிவட் அப்படின்றது எப்படி பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பிவட் டேபிள், நார்மல் பிவட் டேபிள் டைரக்ட் பை இன்சர்ட்டிங் டேட்டா ஃப்ரம் சிங்கிள் டேபிள் அப்படின்றது தான் பண்ண முடியும். அடுத்தது பிவட் டேபிள் யூசிங் பவர் குவரி. டேட்டாலாம் கிளீனா இல்லை, 2-10 ஃபைல் மெர்ஜ் பண்றேன் அப்படின்னா மெர்ஜ் பண்ணிட்டு டேட்டா எல்லாத்தையும் கிளீனிங் பண்ணி கரெக்டான டேட்டாலாம் கரெக்டான ரோ ஹெடிங் எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணி அதில் உள்ள டேட்டா வேல்யூ எல்லாம் செக் பண்ணி கொடுக்குறது தான் பவர் குவரி. அதில் யூஸ் பண்ணிட்டு பிவட் டேபிள் யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது பிவட் டேபிள் யூசிங் பவர் பிவட்ன்றது ஒரு 2 டேபிள்ல வந்து டேட்டா எடுத்து கனெக்ட் பண்ணி நீங்க அப்படியே வந்து டைரக்டா முடிச்சிடலாம். ஓகே, ஸோ த பெனிஃபிட் ஆஃப் பிவட் டேபிள் த்ரூ டைரக்ட் வெர்சஸ் பவர் குவரி வெர்சஸ் பவர் பிவட், அதுதான் இவ்வளவு நேரம் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த இடத்த நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த டேட்டா வந்து நான் இந்த ஃபைல் உங்களுக்கு என்ன பண்றேன், ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இந்த ஃபைல் உங்களுக்கு தரேன். ஓகே, என்ன மாதிரி தரேன், இந்த மாதிரி டிஎஸ்ஆர்னு ஒரு ஷீட் இருக்கும். ஓகே,
1 second. சம்திங் ஏதோ ஸ்டக்கா இருக்கு. ஜஸ்ட் ஓகே. இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு தரேன். DAX அப்படின்ற ஃபைல் வந்துருக்கு இல்லையா, DSR ஷீட், இந்த ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள் எடுத்துட்டு நீங்க அது மாதிரி இந்த வீடியோ பார்த்து 1 by 1 நீங்க பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்ஜாய், டேக் கேர். இது வரைக்கும் என்னோட சேனல் DPAB அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எதுக்காக ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னா, நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து மெசேஜ் வரணும்னு நினைச்சீங்கன்னா ஆல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் வீடியோ போட உங்களுக்கு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் எல்லாம் நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களோட கன்வீனியன்ட் டயத்துல நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே. அதே மாதிரி உங்களால சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க, எனக்கு வந்து நான் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்றேன், சைன் இன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்குது. யூடியூப்ல போயிட்டு என்ன பண்ணுறது, சைன் இன் ஒரு ஆப்ஷன் கேட்குது, அப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி கேட்டுச்சுன்னா எஸ். ஏன்னா யூடியூப்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் தான் நீங்க போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அப்புறம் வந்து லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியும், கமெண்ட் எழுத முடியும். அப்புறம் என்ன பண்ண முடியும், இந்த வீடியோவை நீங்க திரும்ப திரும்ப பார்க்கணும்னா ஜஸ்ட் சைன் இன் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ போடுற நம்மளால தமிழ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஓகே, ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, நீங்க ஜிமெயில்ல அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு, கூகுளில் போயிட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு யூடியூபுக்கு வந்துட்டு யூடியூப்ல சைன்இன் பண்ணுங்க. அந்த ஜிமெயில் ஐடியை கொடுத்து சைன்இன் பண்ணுங்க. சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, என்னோட சேனல்ல போய் வீடியோ எல்லாம் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இப்போ ப்ரெஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ண முடியும். பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனையும் கிளிக் பண்ண முடியும். அதே மாதிரி கமெண்ட் எழுத முடியும், லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண முடியும். ஓகே, சைன்இன் பண்ணலன்னா லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோலாம் நீங்க ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பை.